ஆன்மீகத்தில் நன்மை அடையணும்னு நினைச்சோம்னு சொன்னால் அதை விட ஒரு முட்டாள் எதுவுமே கிடையாது. ஆமாம், அதுக்கான உழைப்புகள் இன்னும் சொல்லப்போனால் சாப்பாட்டை திறக்கணும், தூக்கத்தை திறக்கணும், தாகத்தை தியாகம் பண்ணணும். எவ்வளவு சஞ்சலங்கள் வந்தாலும் அந்த சஞ்சலத்தை நம்மளுக்குள்ளே கொண்டுகிட்டே வரக்கூடாது. எண்ணங்கள் மாறாமல் போகணும். 1000 பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. பிரச்சனையை வச்சுட்டு ஐயோ இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னா போச்சு, எல்லாம் போச்சு. அந்த 6 மாதம் நல்லா போயிருப்பேன், அதெல்லாம் அடிவிட்டு போகும். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்போ அந்த மனச்சஞ்சலம் இல்லாமல் அது எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் இப்படி அப்படி போக கற்றுக்கிறணும். அப்படி போனால் தான் அது நமக்கு அடுத்து அந்த வழிமுறையை அவங்களே காட்டி கொடுப்பாங்க. அப்புறம் தானாகவே காட்டி கொடுப்பாங்க. அப்படியே தொடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். சரியா? அது வரைக்கும் நமக்கு கஷ்டம் தானே. புரிஞ்சதா? டக்குன்னு பிடிக்கிற வரைக்கும் தான். அதுக்கு முன்னாடி நீ அதை கஷ்டப்பட்டு பிடிச்சா தானே முடியும். நீ என்னதான் இருக்கிற போய் சிலுத்துலேருந்து வராங்கன்னா பஸ் ஏறாமல் இங்கே வந்துட முடியுமா? இல்லைங்க. நடந்து வர்றதா இருந்தால் எவ்வளோ நாட்கள் தேவைப்படும்? 2 நாளாவது ஆகாதா? 1 நாள் ஆகும். இவங்க 1 நாள் நடந்து வந்தாங்கல்ல, 1 நாள் ஆகும். காலையில் இவங்க 1 நாளுக்குள்ளே நடந்து வந்தாங்க. வேகமாக நடந்து வந்தால் ஒரு 4 மணி நேரம். எத்தனை கிலோமீட்டர் சார்? இங்கே இருந்தால் அங்கிட்ட ஒரு 18, இங்கிட்ட ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டில், பழைய பஸ் ஸ்டாண்டில் மொத்தமே 18.